வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாட்டுப் பொங்கல் அப்போ வரைகிற கோலங்கள்ல இருக்கிற மாடுகள்லாம் ரியலிஸ்டிக்காக ஏஐ வச்சு கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்க தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் சும்மா ஏஐ வச்சு ஒரு சின்ன ஃபன். ஃபர்ஸ்ட் இந்த கோலத்தை எடுத்துக்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட் மெட்டா ஏஐயில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெமினாயில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டெரராக இருந்தது ஃபேஸ். எப்படி சரி இதை அனிமேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபைனல் அவுட்புட். அடுத்த செகண்ட் ரங்கோலி இந்த கோலம் எடுத்துக்கிட்டேன். இதோட வேர்ஷன் பாருங்கள். சின்ன வயசில் நம்ம மாஸ்க்னு ஒரு கார்ட்டூன் பார்த்துருக்கோம்ல, அந்த கார்ட்டூனில் அந்த நாய்க்கு வந்து அந்த மாஸ்க்கை போட்டுட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிக்சர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. இதோட அனிமேட்டட் வேர்ஷன் பாருங்கள். அடுத்து இந்த கோலம், இது ஒரு அவுட்லைன் ட்ராயிங்ன்றதுனால எனக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. இதை அனிமேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3D மாடல் மாதிரி காட்டுச்சு. ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்ட அப்புறம் தான் நான் மாடு கையில் கரும்பு வச்சுருக்குன்றதே நோட்டீஸ் பண்ணேன். அனிமேஷன்லேயும் அது கிளியராக கேப்சர் பண்ணியிருக்கு. இந்த கோலம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கேன். இது எப்படி ஜென்ரேட் பண்ண போகுது அப்படின்னு எனக்கே ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ஃபைனலாக இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுச்சு. அனிமேட் பண்ணி பார்த்தா ஏதோ நவுந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு அதுக்கும் தெரியல. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நெட்டில் வந்து ஒரு பழைய கோலம். இதை கிரியேட் பண்ணால் மூஞ்சி கொஞ்சம் மாற்று மாதிரி வந்தது, கால் கொஞ்சம் மாடு மாதிரி இருந்தது. அனிமேட் பண்ணி பார்த்தா அப்படியே அழகாக நடந்து போச்சு. நெக்ஸ்ட் இந்த கோலம், இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்படி திருன்னு முழிக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுச்சு. அப்புறம் இது நடக்கிற மாதிரி அனிமேட் பண்ணேன். தக்க நடந்து போச்சு. இந்த கோலமும் ரொம்ப பாப்புலராக ட்ரோலான கோலம். இதை ஜென்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல. ரொம்ப ரியலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இந்த கோலம் கொஞ்சம் கிளியராக இல்லை, பட் எனிவே கொடுத்து பார்ப்போன்னு பார்த்தேன். மூட்டைப்பூச்சி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுச்சு. அனிமேஷன் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் அட்டைப்பூச்சி நவுற மாதிரி நவுந்துச்சு. இந்த கோலம் கொஞ்சம் பார்க்க பூனை மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏஐயும் எனக்கு அதே மாதிரி இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ணுச்சு. இந்த கோலத்தில் கலர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு கப்பிபாரா மாதிரி ஜென்ரேட் பண்ணுச்சு. கப்பிபாரான்னு ஒரு அனிமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுச்சு. இந்த கோலத்தில் மாடே வந்து பாத்திரத்தில் பால் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதை வந்துட்டு பிக்சராக கன்வெர்ட் பண்ணும்போது இப்படி கிடச்சிது. அனிமேஷனாக பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எப்படி அதை வீடியோவை மேக் பண்ணுறதுன்னு. இந்த கோலத்தில் ஆக்சுவலாக முகம் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ ஏஐ வந்து இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அது எனக்கு 2 டிஃப்ரெண்ட்டாக அவுட்புட் கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மாடு பல்ட்டிலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பறந்து போயிடுச்சு. அடுத்தது வந்து டெரராக ஒரு கிரியேட் பண்ணிச்சு. பார்க்கும்போது நானே பயந்து போயிட்டேன். அதுவும் கிட்டக்க க்ளோஸ்அப்பில் வேற வந்துட்டு ஈன் அப்படின்னு பல காட்டுச்சு. சரி 3வது ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம் எப்படி காட்டுதுன்னு பார்த்தா நம்ம ஷாக் ஆகிற மாதிரி பொண்ணு மூஞ்சி போட்டு விட்டுச்சு. பாவியே, அந்த ஃபேஸை பார்த்தா பொண்ணு ஃபேஸ் மாதிரியா இருக்குது. ஒரே வேடிக்கையாக போச்சு. இந்த 12 கோலங்கள்லேருந்து ஜென்ரேட் பண்ண இமேஜஸில் எந்த இமேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, take care.